வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்க தங்கச்சி வீட்டுக்கு அங்கே வந்து கீ ரைஸ் செய்கிறோம். கீ ரைஸ் வந்து நம்ம ரேஷன் அரிசியில் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஜீரக சம்பா அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கான தேவையான பொருள் பச்சை மிளகாய், மல்லித்தலை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இதில் இந்த நெய்யில் விட்டுருக்க நெய்யில் இந்த தாளிப்புலாம் போட்டுக்குவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருதா? பொரிஞ்சு வந்துடுச்சா? இப்போ இவங்களையும் இதில் போட்டுக்குவோம். உங்களுக்கு வேணால் முந்திரி பருப்பு, பாதாம்லாம் போடுறதுனா இதிலே போட்டு செஞ்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த 1.5 கிலோ அரிசிக்கு ஒரு 2 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். இது போட்டு இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம பக்கத்துலேயே சுடுதண்ணி போட்டிருந்தோம், அதை எடுத்து ஊற்றிக்குவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஒரு அரை உப்பு போட்டுக்குவோம். இப்போ அரிசி அதில் கொட்டிக்குவோம். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அரிசியை அதில் போட்டுக்குவோம். ரைஸ் நல்லா வந்துருச்சு. ஒரு 6 லெமனை புளிஞ்சிடுவோம். இது டேஸ்ட்டுக்காக புளிகிறது தான். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு புளிஞ்சிருக்கேன். அப்படியே கிளறி விட்டு தம் போட்டுற வேண்டியது தான். நம்ம நல்லா தம்மில் போட்டுட்டோம். கொஞ்சமாக நெய் ஊற்றி மூடிட வேண்டியது தான். இப்போ சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு. இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போடுறத பார்ப்போம். வீட்டுக்கு போகிறது அப்படியே சாப்பாடு போட்டு தாத்தா கண்டிஷனில் இருந்தால் பிள்ளைங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் இல்லை, படித்த பிறகு இறக்குங்க. 1 வீக்கெல்லாம் ஃபுல்லாக அனுப்பி வெளில விட முடியாது. 6 வீக்கு உள்ளே ஏற்றிடணும். முன்னாடி விளையாட விட முடியாது.